கைஸ் தலதோனோட இன்ஜுரியை பத்தி ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அதை பத்தி டெவால் ப்ரூவிஸோட இன்ஜுரியை பத்தியும் சிஎஸ்கேட சிஇஓ கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இப்ப அதை பத்தியும் நம்ம அகில் ஹுசேனுக்கு ஏதாச்சும் இன்ஜுரியா, அதனால தான் அவர் சிஎஸ்கே விளையாட வைக்கலையா, அது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல பொடியில பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காம எல்லோத்தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். கைஸ் நம்ம சிஎஸ்கே அப்டேட்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நேத்து மேட்சை பத்தி ஒரு சில அப்டேட் பார்த்துடலாமா. நேத்து கவுஹாட்டி நடந்திருக்கும் மும்பை இந்தியன்ஸ் vs ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச். என்னடா இந்த மேட்சை மழையில போயிடுமான்னு பார்த்தோம். ஆனா இந்த மேட்ச் நேத்து 11 ஓவர்ஸ் நடந்துச்சுங்க. முதல்ல பேட்டிங் பண்ணது ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் பண்ணாங்க. ஒரு செம்ம இன்னிங்ஸ் ஜெயஸ்வாலிக்கிட்டு இருந்து. அதை தவிர்த்து வைபவ் சூரியவஞ்சி என்ன அடி கைஸ் அடிக்கிறான் அந்த சின்ன பையன். 39 ரன் அடிச்சிருப்பாரு நேத்து. அதுல பும்ராவை ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா ஒரு கெரியர்ல பேஸ் பண்றாரு. பலன் 3 பால்ல 2 சிக்ஸர் பும்ராவை. கிட்டத்தட்ட ஒரு 151 டார்கெட் கொடுத்தாங்க ராஜஸ்தான். ஆனா மும்பை இந்தியன்ஸ் அடுத்தடுத்து விக்கெட்ஸ் ஆகி அண்ட் அவங்களால இந்த ஸ்கோரை சேஸ் பண்ண முடியாம போயிடுச்சு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் 2வது மேட்ச் தோத்துருக்காங்க. பங்காளி நம்ம கூட வந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா கீழே. ஆனா ராஜஸ்தானுக்கு இது 3வது ஹேட்ரிக் வின். நல்லா பிளே பண்ணிட்டு இருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த டோர்னமெண்ட்ல இதுவரையும். அண்ட் அதை தவிர்த்து கைஸ் நம்ம பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மா 2 பேர் மேலுமே எக்ஸ்பெக்டேஷன் நம்ம நிறைய வச்சிருக்கோம். சோஃபார் கார்த்திக் சர்மா இந்த 3 மேட்ச்ல பெருசா எதுவுமே பண்ணல. பிரசாந்த் வீருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. லாஸ்ட் மேட்ச்ல டீசெண்டா பேட்டிங் விளையாடி சொல்லணும். கரெக்டான நேரத்துல சிஎஸ்கேக்கு ஒரு 29 பால்ஸ்ல 43 ரன்ஸ் போன மேட்ச்ல ஆர்சிபி ஸ்கோர் பண்றாரு நம்ம பிரசாந்த் வீர். அதை தவிர்த்து பார்த்தா இப்ப ரீசெண்டா சிஎஸ்கே நேற்று ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் விளையாடி இருக்காங்க. அங்கேயுமே பிரசாந்த் வீர் நல்லாவே பேட்டிங் விளையாடி இருக்காரு. ஒரு 70+ பார்த்தா ஸ்கோர் பண்றாரு நேற்று மேட்ச் ப்ராக்டிஸ் மேட்ச்ல. கார்த்திக் சர்மாவுமே பார்த்தா நல்லா தான் விளையாடுறாரு. பட் கார்த்திக் சர்மா பொறுத்தரையும் எனக்கு என்னவோ அவர் இன்னுமே ப்ரெஷரா இருக்காரு. அந்த பிரைஸ் டேக்ல இருக்காரா. ஏன்னா ஆரம்பம்லாம் நல்லா தான் கைஸ் இருக்கு. ஒரு 6 அடிச்சு ஆரம்பிக்கிறாரு எல்லா மேட்ச்லயுமே. ஆனா அதுக்கப்புறமா அந்த இன்னிங்ஸை பெருசா கொண்டு போக மாட்டாரு. விக்கெட் கொடுத்துடுறாரு. சோ ஃபார் அடுத்த மேட்ச்ல இப்படி பாத்தீங்கன்னா கார்த்திக் சர்மா வெளியே தான் உட்காரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா டெவால் ப்ரூவிஸ் உள்ள வந்துட்டாருன்னா கார்த்திக் சர்மா தவிர வேற யாருமே எடுக்க முடியாது. டிபி பாத்தீங்கன்னா பிரசாந்த் வீர் தான் தெரிஞ்சு சிஎஸ்கே பிளேயிங் லெவல்ல கண்டினியூ பண்ணுவான்னு நினைக்கிறேன். அவருக்கு போலிங் கொடுக்கல. இன்னும் ஒரு போலிங் ஃபிட்னஸ் இல்லையா என்னன்னு தெரியல. அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்ததா கேட்டீங்கன்னா நம்ம அகில் ஹுசேன் சிஎஸ்கே பிளேயிங் லெவல்ல சான்ஸ் கிடைக்குமா அடுத்த மேட்ச் நம்மளா பேசிட்டே இருக்கும்போது நேற்று ஒரு நியூஸ் வருது. அகில் ஹுசேனுக்கு பார்த்தா இந்த மாதிரி சைட் ஸ்டெயின், அதனால ஒரு டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்க மாட்டாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா வருது. ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு சிஎஸ்கே போக போறாங்கன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரூமர் நியூஸ் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. கைஸ் அண்ணா அவருக்கு எந்த ஒரு இன்ஜுரியுமே இல்ல. அவர் ஃபுல்லி ஃபிட்டா தான் இருக்காரு. நேத்து சிஎஸ்கேட ஐஃபோமன் சென்டர்ல சிஎஸ்கே அந்த ப்ராடக்ட் மேட்ச் விளையாடிருக்காங்களே அங்க பார்த்தா நம்ம அகில் ஹுசேன் நேற்று பவுலிங் போட்டிருக்காங்க. அவருக்கு எந்த ஒரு இன்ஜுரியுமே இல்ல. அவருக்கு சைட் ஸ்டெயின் அப்படி இருந்திருந்தா சிஎஸ்கே அபிஷியலா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருப்பாங்க. அண்ட் அந்த மாதிரி எதுவுமே சிஎஸ்கே தரப்புல இருந்து விடல. ஆனா நேத்து ஐ பர்ஃபார்மன்ஸ் சென்டர்ல சிஎஸ்கே ப்ராடக்ட் மேட்ச்ல அகில் ஹுசேன் பவுலிங் போட்டிருக்காரு. அதுக்கான போட்டோவுமே பார்த்தா நீங்க பாக்குறீங்க ஸ்கிரீன்ல. அகில் ஹுசேன் கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபிட்டா தான் இருக்காரு. நம்ம டீம்ல தான் அவருக்கு 3 மேட்சா வாய்ப்பே தரல. லிஸ்ட் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் திஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சேப்பாக்லயே கண்டிப்பா நான் அகில் ஹுசேன் விளையாடி இருப்பேன். அந்த மேட் என்ட்ரி நல்லா போடல என்ன பொறுத்த இதுவரையும். பதில கண்டிப்பா அகில் ஹுசேன் நம்ம விளையாடி இருக்கலாம். லைக் அகில் ஹுசேன் எப்படின்னா ஒரு டிஃபென்சிவ் பவுலர் சொல்லணும். விக்கெட் அதே டைம்ல எடுப்பாரு. ரன்ஸும் பெருசா கொடுக்க மாட்டாரு. பேட்டிங்லயுமே பார்த்தா அவருக்கு ரன்ஸ் நம்மளுக்கு தேவைன்னா அந்த குயிக்கா பார்த்தா அவரால ஒரு 30+ ஸ்கோர் பார்த்தா அடிக்க முடியும். அது நம்ம டிஎஸ்கேவா இருக்கட்டும் ஜேஎஸ்கேவும் பார்த்தா அதை பண்ணி காட்டியிருக்காரு. ஸோ என்ன பொறுத்தவரை கேட்டீங்கன்னா அகில் ஹுசேனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். சிஎஸ்கே அதை மிஸ் பண்ணிட்டாங்க. வரக்கூடிய மேட்ச்ல பிரேவிஸ் உள்ள வந்துருவாரு. எப்படி அவருக்கு வாய்ப்பு தருவாங்களா இல்லைன்னு வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். மேபி வேணா மேட் என்ட்ரிக்கு பதில் வேணா அகில் ஹுசேன் உள்ள கொண்டு வரலாம். சிஎஸ்கே அதை பண்ணுவாங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன? அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்ன பொறுத்தவரை அகில் ஹுசேன் உள்ள வந்தாருன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. 100க்கு ஒரு சப்போர்ட்டா. நேற்று வீடியோல நான் என்ன சொல்லியிருந்தேன்னா தலதோனிக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கு. அதை கிளியர் பண்ணிட்டாருன்னா அவர் கண்டிப்பா டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச்க்கு அவரும் பிரேவிஸும் வந்துருவாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். டெவால் ப்ரூவிஸை பத்தி ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி தலதோனியை பத்தி சிஎஸ்கேட சிஇஓ நேத்து பார்த்தா கிரிக் பஸ்க்கு ஒரு நியூஸ் சொல்லியிருக்காரு. கைஸ் தலதோனி இனிமே பார்த்தா அந்த ரீஆப்ல தான் இருக்காரு. அவருக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்குன்ற மாதிரி சொல்றாரு. அது எவ்வளவு டைம் எடுக்குன்னு இன்னும் எங்களுக்கு தெரியலன்ற மாதிரி பார்த்தா சிஎஸ்கேட சிஇஓ சொல்லியிருக்காரு. மேபி இன்னும் ஒரு 2 மேட்ச் கூட தலதோனி மிஸ் பண்ணலாம். சோ இப்படி சொல்றதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா தலதோனி வரப்போற டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச்க்கு அன்ஃபிட்டா தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் இன்னும். சோ அந்த மேட்ச்ல அவர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன பொறுத்தவரை மோஸ்ட்லி கஷ்டம் தான். மேபி வேணா பாத்தீங்கன்னா அந்த ஏப்ரல் 14th மேட்ச் ஆறுலாம் பாத்தீங்கன்னா என்ன பொறுத்தவரை இந்த ஹைதராபாத்ல சிஎஸ்கே ஒரு மேட்ச் விளையாடுவாங்க. அந்த மேட்ச்ல தலதோனி ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம். மோஸ்ட்லி அந்த மேட்சா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதை வித்து டெவால் ப்ரூவிஸை பத்தி ஒரு அப்டேட் வந்திருக்கு. டெவால் ப்ரூவிஸ் வில் பி ஃபுல்லி ஃபிட்டட் என்ற மாதிரி நெக்ஸ்ட் கேமுக்கு சொல்லியிருக்காரு. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள்ல ப்ராசஸ்ல எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு தான் பாத்தீங்கன்னா அந்த ஒரு முடிவுமே எடுப்போம் என்ற மாதிரி டெவால் ப்ரூவிஸை பத்தி சொல்லியிருக்காரு. சிஎஸ்கே சிஇஓ என்னதான் இப்படி சொல்லியிருந்தாலும் இன்னொரு பக்கம் நேத்து டெவால் ப்ரூவிஸோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஒரு போஸ்ட் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு கைஸ் அவர் பிளே பண்ண போறத. அதுல அவர் என்ன போட்டிருக்காருன்னா த த்ரில் ஆஃப் கமிங் ஹோம் வில் பி நெவர் சேஞ்ச் என்ற மாதிரி போட்டு ஒரு எல்லோ ஆட்டோ போட்டு ஒரு சில போட்டோஸை ஷேர் பண்ணிருக்காரு. சிஎஸ்கே பிளேயர்ஸோட இருக்கிறதா இருக்கட்டும் அவரோட போட்டோஸ் ஷேர் பண்ணிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு டெவால் ப்ரூவிஸ் இந்த ஐபிஎல் 2026ல டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்சோட ரிட்டர்ன் ஆக போறது 100% ஷோர்னு தோணுது. அவர் உள்ள வந்தா கண்டிப்பா சிஎஸ்கே ஃபார்ச்சூன் மாறும். லாஸ்ட் சீசன் அதே மாதிரி தான் சேஞ்ச் பண்ணாரு. அந்த ஒரு வைமே பாத்தீங்கன்னா ஃபீல்டுல வேற லெவல் இருக்கும் கைஸ். அவர் உள்ள வந்தாருன்னா ஒரு நல்ல ஃபீல்டர், ஒரு நல்ல
வைப் கொண்டு வருவாரு. சோ ஃபார் டெவால் ப்ரூவிஸ் வருது சிஎஸ்கேக்கு ரொம்ப கைஸ். டெவால் ப்ரூவிஸோட வருகை சிஎஸ்கேக்கு எவ்வளவு நல்லா இருக்க போது அதை மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு இந்த வீடியோ இன்னும் லைக் கொடுத்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்ப நல்ல வீடியோல சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுவது நான் உங்கள் ஹரிஷ். ஸ்டே டியூன் கைஸ்.